சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் மற்றும் அவரது மனைவி நடிகை ராதிகா ஆகியோர் வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளனர். இந்த நேரடி காட்சிகளை நாம் தற்பொழுது பார்க்கலாம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வருமான வரித்துறை சோதனை புலனாய்வு பிரிவில் நடிகை ராதிகா மற்றும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் ஆகியோர் நேரில் ஆஜராகி இருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். நடிகை ராதிகாவுக்கு சொந்தமான ராடான் மீடியா நிறுவனத்தில் வருமான வரித்துறையின் அதிகாரிகள் நேற்றைய தினம் சோதனை நடத்தினர். அதற்கு பிறகு இன்று அவர் ஆஜராகி இருக்கிறார். களத்தில் இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் எழில் வழங்கக்கூடிய நிலவரங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். எழில், தற்பொழுது நடிகை ராதிகா மற்றும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் ஆகியோர் வருமான வரித்துறை அலுவலகத்தில் தற்பொழுது ஆஜராகி இருக்கிறார்கள். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் எவ்வாறாக இருக்கிறது? எத்தனை மணிக்கு இந்த விசாரணையானது நடைபெறவிருக்கிறது? கூடுதல் விவரங்கள் எழு. அதாவது இன்று காலை சென்னை எம்ஜிஆர் அரசு மருத்துவ கல்லூரியினுடைய ஆணை வீசி ஆஜராகியிருந்தார். இந்த நிலைமையில் தற்பொழுது ராதிகா மற்றும் சரத்குமார் ஆகியோர் வருமான வரி புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். சரியாக அவர்கள் 3 மணிக்கு ஆஜராக வேண்டும் என ஏற்கனவே அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலைமையில் அவர்கள் இருவரும் வந்து தற்பொழுது சற்று நேரத்துக்கு முன்பாக அவர்கள் வருமான வரி புலனாய்வு பிரிவு அலுவலகத்திற்கு ஒரு காரின் மூலமாக உள்ளே சென்றிருக்கிறார்கள். ஏற்கனவே கீதா லட்சுமி இடத்தில் அதிகாரிகள் விசாரணையை நடத்தி வருகிறார்கள். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்று நடத்தப்பட்ட அந்த சோதனையில் அவர்களது வீடுகளில் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை மையமாக வைத்து அவர்களிடத்தில் விசாரணை நடத்தப்பட்டுக் கொண்டிருந்தது. இந்த நிலைமையில் தான் சரத்குமாரும் ராதிகாவும் நேரடியாக வந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற வருமான வரி புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நேற்று ராதிகாவுக்கு சொந்தமான ராடான் மீடியா அலுவலகத்தில் தேனாம்பேட்டையில் இருக்கிற அந்த அலுவலகத்தில் நடத்தப்பட்ட அந்த சோதனையில் சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும், அது மட்டுமல்லாமல் ராதிகாவினுடைய கைபேசியில் சில பண பரிமாற்றம் தொடர்பான தகவல்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் கூறப்பட்டது. அந்த அடிப்படையில் விசாரணை நடத்துவதற்காகத்தான் அவர் இன்று வர சொல்லியிருந்தார்கள். ராதிகாவுக்குத்தான் சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலைமையில் ராதிகாவுடன் சேர்ந்து சரத்குமார் அவர்களும் வருமான வரி புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் நேரடியாக ஆஜராகி இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது பரப்புரைக்கு டிடிவி தினகரனுடைய தரப்பிலிருந்து பணம் வழங்கப்பட்டதாக சரத்குமார் இடத்தில் ஏற்கனவே கேள்விகள் கேட்டு அவரிடத்தில் விசாரணை என்பது நடத்தப்பட்டு அது முடிந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சரத்குமாரனுடைய வழக்கு விசாரணையில் சில முக்கிய ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டியிருக்கிறது. அதற்கான அவகாசம் 13ஆம் தேதி வரை, நாளை வரை கொடுக்கப்பட்ட நிலையில் அவர் ராதிகாவுடன் இன்று வருமான வரி புலனாய்வு பிரிவு அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். சுமார் 8 பேர் கொண்ட அதிகாரிகள் ஏற்கனவே கீதா லட்சுமி இடத்தில் விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கீதா லட்சுமி இடத்தில் விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையில் இன்று பிற்பகலுக்கு நேரடியாக வந்து ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலைமையில் ராதிகா வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவரிடத்தில் விசாரணை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட இது மாலை 5-6 மணி வரையில் இந்த விசாரணை என்பது தொடர்ந்து நீடிக்கும் என நாம் எதிர்பார்க்கலாம். எழில், இப்பொழுது சம்மனானது நடிகை ராதிகா அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில நேற்று மாலை வரை ராடான் நிறுவனத்தில் நடத்தப்பட்டிருக்கிறது சோதனை. அந்த சோதனையில் சிக்கக்கூடிய ஆவணங்கள் மற்றும் வங்கி கணக்கு விவகாரங்கள் குறித்தும் இந்த விசாரணையில் கேள்விகள் எழுப்பப்படுமா, விசாரிக்கப்படுமா, அது தொடர்பான தகவல்கள் இருக்கிறதா? எழில், அதாவது சரத்குமாரை குறிவைத்து விசாரணை என்பது ஏற்கனவே நடத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய இல்லத்தில் ஏற்கனவே சோதனை நடத்தப்பட்டது. இந்த நிலைமையில் 2வது முறையாக நேற்று அவரது இல்லத்தில் சோதனையை நடத்தினார்கள். இந்த நிலைமையில் சரத்குமாருடைய அந்த பண பரிவர்த்தனைகள் தொடர்பாக ராதிகாவிடத்தில் ஆவணங்கள் ஏதாவது கிடைக்கலாம், அது தொடர்பாக அவருடைய அந்த அலுவலகம் மற்றும் இல்லங்களில் மீண்டும் ஒரு சோதனை நடத்துவதன் மூலம் சில ஆவணங்களை கைப்பற்ற முடியும் என்ற அடிப்படையில் தான் நேற்று ராடான் மீடியா அலுவலகத்திற்கு சென்று சோதனையை நடத்தினார்கள். அதில் என்ன கூறப்பட்டது என்றால், நாங்கள் ஏற்கனவே சரத்குமாருடைய இல்லத்தில் சோதனையை நடத்தினோம், அதில் சில ஆவணங்களை நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம், அந்த ஆவணங்களை சரிபார்ப்பதற்கான ஒரு சரிபார்ப்பு ஆய்வாகவே இது நடந்து கொண்டிருக்கிறது என நேற்று நமக்கு தகவல் சொல்லியிருந்தார்கள். இந்த நிலைமையில் ராதிகா மற்றும் சரத்குமாருடைய கைபேசிகளின் மூலமாக இருந்து சில தகவல்கள் திரட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பணம் ரிசீவ்டு, பணம் சென்டட் போன்ற
தகவல்கள் எல்லாம் பணம் அனுப்பப்பட்டது, பணம் பெற்றுக்கொண்டேன் என அவர்களுடைய கைபேசியில் இருந்து குறுஞ்செய்திகள் பரிமாறப்பட்டிருக்கிறது என்ற தகவலை வருமான வரித்துறை அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். யாரிடத்திலிருந்து அந்த பணம் பெறப்பட்டது, யாருக்கு பணத்தை அனுப்பினார்கள் என்பது போன்ற ஆய்வினை தான் நேற்று நடத்தினார்கள். சரத்குமார் மற்றும் ராதிகாவுடைய வங்கி பண பரிவர்த்தனையும் நேற்று ஆராயப்பட்டது. இந்த நிலைமையில் அவருடைய அலுவலகங்களில் வைத்து விசாரணையை முழுவீச்சில் நடத்த முடியாது. கைப்பற்றப்பட்டிருக்கிற ஆவணம் மற்றும் தகவல்களை கொண்டு வந்து தற்பொழுது வருமான வரி புலனாய்வு பிரிவுடைய தலைமை அலுவலகத்தில் அவர்கள் திரட்டி வைத்திருக்கிறார்கள். அதன் மீது விசாரணை நடத்துவதற்கும் அதன் மீது பதில் சொல்லுவதற்குமாகத்தான் தற்போது நேரடியாக நீங்கள் வந்து ஆஜராகுங்கள், உங்களிடத்தில் சில கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கிறது, உங்களிடத்தில் நாங்கள் விசாரணை நடத்த வேண்டியிருக்கிறது என நேற்று சம்மனை அனுப்பியிருந்தார்கள்.